அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025வது வருடம் உங்களுடைய வேலை, தொழில், முயற்சி, ஆரோக்கியம், உங்களுடைய விருப்பம் எல்லாமே நிறைவேறத்துக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் புதன்கிழமை, மார்கழி மாதம் 17ஆம் நாள், பிரதமை திதி, பூராடம் நட்சத்திரம், தனுசு ராசி, கன்னி லக்னத்துல இந்த ஜனவரி மாதம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது நமக்கு பிறக்க இருக்குது. இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் தனுசு ராசியில மார்கழி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. செவ்வாய் கடகராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மிதுன ராசிக்கு வக்ர பயிற்சியை தொடங்குறாரு. புதன் தனுசு ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் கும்பராசியில 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. குரு ரிஷபத்துல வக்ரமாகி இருக்கிறாரு. சனி கும்பராசியில இருக்கிறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்குது. இந்த ஜனவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி விரிவாவே நாம பார்ப்போம். மீன ராசிக்காரர்களுக்கும் மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பிறக்க போகும் 2025ஆம் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல வக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறார். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறுவது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. பொருளாதாரத்துல நிறைவு ஏற்பட்டாலும் செலவுகளும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். ஜென்மத்துல ராகு இருக்கிறதால் எந்த காரியமா இருந்தாலும் மனக்குழப்பம், தடுமாற்றம், தடங்கல்கள் இதெல்லாமே வரும். எந்த வேலையையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்ய வேண்டிய சூழல் மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகும். மாதத்தின் தொடக்கத்தில் தனாதிபதி செவ்வாயும் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் சொத்துக்களில் எதிர்பாராத பிரச்சனைகள்லாம் சேரும். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் விரையச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அவரோடு சுக்கிரனும் இருப்பதால் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்க முன் வருவீர்கள். வழக்குகளும் வாய்தாக்களும் உங்களுக்கு சேரலாம். பயணங்களை திடீரென மாற்றிக்கொண்டே இருப்பீர்கள். வீடு மாற்றம், இடமாற்றம் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு விரதம் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். மாதத்தின் தொடக்கத்தில் 7.5 சனியில் விரயச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் விரயங்கள் அதிகரிக்கும் என்றாலும் ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு மிகுந்த நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் ராகுவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்க போறார்கள். ஜென்மத்தில் ராகு மாறியதால் இனி செல்வ நிலை உயரப்போகிறது. உடல ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் தெய்வத்தின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பாதியில் நின்ற பணியை மீண்டும் துரிதமாக நடக்கத் தொடங்கும். 6ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் எதிரிகளோட பலம் குறையும். திடீர் தனவரவு, கடன் சுமையை குறைக்கிறதுக்கு உண்டான வழிவகைகள் அனைத்தையும் செய்து முடிப்பீர்கள். வேலைவாய்ப்பு தேடிக்கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியில் வெற்றி உண்டு. மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்வீர்கள். புகழ்மிக்கவர்களின் சந்திப்பால் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். அசையா சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம், பொது வாழ்க்கையில் புதிய பொறுப்புகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். எந்த விதமான புதிய முயற்சிகள் செய்தாலும் அதில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். காரியம் கடைசி நேரத்தில் கைகூடும். அதுவரை மன நிம்மதி குறைவாகத்தான் இருக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதிகார பதவியில் உள்ளவர்களையும் அருகில் உள்ளவர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாம். மாதத்தின் தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் செவ்வாயோட பார்வை பதியுது. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் செவ்வாய். 3ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். இதன் பார்வை பலனால் பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். நெருக்கடி நிலையிலிருந்து விடுபட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழத் தொடங்குவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்திருந்த காரியம் நடக்க தொடங்கும்.
தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் ரீதியாக எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்க போகிறது. உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் குரு. அது மட்டுமல்லாமல் ராசியில் தொழில் ஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் வக்கரம் பெறுவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் தலையிடுவது, கருத்து கூறுவது, இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். வீண் விவாதங்களை முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்ளுங்கள். மன வருத்தம் அடையும்படியான செய்திகள் நண்பர்களிடத்தில் வரலாம். தொழிலில் உள்ள பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லுவார்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடத்தில் கொடுக்க வேண்டாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வருவது நல்லதுதான். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். வாழ்க்கை துணைக்கு வேலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் வேலை வாய்ப்பு கிடைத்து பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகளில் நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும். தொழில் கிரகமான சனி பகவான் சாதகமற்ற நிலையில் சஞ்சரிப்பதால் வேலைப்பளு, வேலைகள் அழுத்தம் இதெல்லாமே அதிகரிக்கும். 12ஆம் வீட்டில் சனி இருப்பதால் சவால்கள் நிறைந்த மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும். தொழிலில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய மாதம். மாணவர்கள் படிப்பில் அதிக அக்கறை எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். படித்தது நினைவில் இல்லாமல் மறக்கத் தொடங்குவீர்கள். அதனால் படித்ததை ஒருமுறைக்கு இருமுறை எழுதி பார்ப்பது நல்லது. இந்த மாதம் குரு பகவான் 3ஆம் வீட்டில் அமர்வதால் குடும்ப உறுப்பினர்களுடனான உறவு சிறப்பாக இருக்காது. ஏதாவது ஒரு சலசலப்பு, ஏதாவது ஒரு பிரச்சனை என்று வந்து கொண்டே இருக்கும். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் குடும்ப உறுப்பினர்களோடு வாக்குவாதங்கள் வரலாம். வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிப்பது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால் முடிந்த வரைக்கும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு தொண்டை புண், முழங்கால் வலி, மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் இந்த ஜனவரி மாதத்தில் வரலாம். முதல் வீட்டில் ராகுவும் 7ஆம் வீட்டில் கேதுவும் இருப்பதால் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஏதேனும் வழக்கு போன்ற வில்லங்கங்கள் இந்த மாதத்தில் வரலாம். பங்காளிகளுடன் கருத்து வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கிறது. உறவினர்களுடன் கவனமாக பழக வேண்டியது அவசியம். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளுங்கள். சிலருக்கு மறைமுகமான வழியில் தன லாபங்கள் இருக்கும். எப்படி வந்தது என்று வெளியில் சொல்ல முடியாத வகையில் பணவரவு என்பது இருக்கும். வியாபாரிகளுக்கு கொள்முதல் சம்பந்தமான அலைச்சல்கள் இந்த மாதத்தில் இருக்கும். இந்த மாதம் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். யாரையும் நம்புவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பெண்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நல்ல பலன்கள் தான் அதிகம் கிடைக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரைக்கும் தள்ளி போயிருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு தற்போது கிடைக்கும். இந்த மாதம் தேவையற்ற விஷயங்களில் மாட்டிக்கொண்டு உங்களுடைய நல்ல பெயரை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது, கேரண்டி கையெழுத்து கொடுப்பது, இதை எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுங்கள். பல நாள் சேர்த்து வைத்த நல்ல பெயர் ஒரு சில நிமிடங்களில் கெடக்கூடும் என்பதால் கவனமாக இருங்கள். பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். பொது வாழ்க்கையில் உள்ள சிலருக்கு அதிகார பதவிகள் தேடி வரும். கூடவே விரோதிகளும் எதில் சிக்க வைக்கலாம் என்று அலைவார்கள். நேர்மையற்ற செயல்கள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் போன்றவற்றில் தற்போது ஆர்வம் காட்டாதீர்கள். அவற்றால் சிக்கல்கள் வரலாம். போட்டி பந்தயங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். அடிதடி, சண்டை போன்றவைகளால் கோர்ட்டு, காவல்துறை போன்ற இடங்களுக்கு அலைய வேண்டியது இருக்கும் என்பதால் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். உங்களால் முடியும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாருங்கள். உங்களுக்கு எல்லா வழிகளிலும் நன்மைகள் அதிகம் நடக்கும் இந்த ஜனவரி மாதம்.